சிற்றம்பலம் பொன்மதிற் காஞ்சி அம்புராணஞ்சொப்புவான் தொன்மயிற் செந்தமிழ் தொடையல் யாப்புற மின்மணி பணிபுனை விகடச் சக்கர சின்மயக் களிற்றினை சிந்தை செய்யுவாம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு காஞ்சி புராணத்தின் தொடர்ச்சியாக 41வது பாடலுக்கு போறோம். கச்சிவானவர் சென்னிதாள்கள் காண முன்பறந்தகள் தச்சழிந்த மால் விரிஞ்சரன்று சென்ற எல்லைகள் நிச்சயிப்ப அவ்வளவு மிக வைத்த நீள்குறி நொச்சியுங் கிடங்குமென்ன நோக்குவார் கிளங்குமே. கட்சி எழுந்தருளியுள்ள இறைவருடைய திருமுடியையும் திருவடிகளையும் காணும் பொருட்டு முன்னர் அன்னமாய் விசும்பிற் பறந்தும் பன்றியாய் பூமியை இடந்தும் தம் உருவன் நீங்கிய பிரமனின் திருமாலும் சென்ற எல்லைகளை அறுதியிட்டு காட்ட வைத்த அளவே மதிலும் அகலியும் என்ன சிந்திப்பார்க்கு தோன்றும். மால் விரிஞ்சர் உயர்தினை மருங்கின் உண்மை தொகையே பலர் சொல் நடைத்தென மொழிமனர் புலவர். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துல 421. கபிலபரணர் போல கொள்க. விரிஞ்சன் விரிந்தன் பிடித்தன் பிரமன் நுண்ணிய நிலை நின்றும் படு நிலையை ஆக்கினோம் ஒடுக்கிய ஒடுங்கி என்பொழி போல அன்று. எனவே இன்று என் வருவிக்கை 3 செயல்களானும் அகலியும் மதிலும் ஒருங்கு பேசப்பட்டன. இடித்தகழ்ந்து பிடித்தகழ்ந்து தம் இருக்க ஏற்றி நீர்க்கிழங்கினில் வெடித்தெழுந்து தாவு வாழ மீனை மீண்டு மீண்டு சுறாவகை அடுத்து விக்க உண்டு தேக்கி அம்பரத்து மீனையும் தடுத்து வெற்றி கொள்ள உள்ள சார்மத்திற் பொறிக்குலம். தம்முடைய இருப்பிடத்தை இடித்து அகழ்ந்து மோதி நீரை உடைய அகழி நின்று முள்ளி எழுந்து மேல் தாவிய வாழை மீனை மீண்டும் அகழியை அடையாதபடி மதிலை சார்ந்துள்ள அந்திர கூட்டங்கள் அடுத்து விற்கும்படி விழுங்கி நிறைந்து ஆகாயத்தில் தோன்றுகின்ற மீன் நட்சத்திரங்களையும் போக்கொழிய தடை செய்து வெற்றி வர உள்ளன். இந்த கடலுக்கு இருக்கிற மீனை எப்படி அகழிக்கு போடாம அடக்கினாரோ அது போல அந்த போர்லயும் வெற்றி பிறரை அடக்கி வெற்றி வர உள்ளாராம். இந்த அரசன் பெருமை சொல்லப்படுது. உடல் படைத்தியக்க ஓர் உண்டெனக் கொள திடம் வலித்த சான்றதாயவனர் தாழ் செய்யப்படும் தொடர்புடை பொறிக்கு அஞ்சலன்றேளும் விழும் பகையே மிடல் கிடத்தெழுக்கும் ஓடும் மேலும் இன்ன நீரவே. உடம்பை படைத்து நடாத்த ஓர் கருத்தா வினை முதல் உளன் என்றில் உணர்ச்சி பெற உறுதிமிக்க சான்றாக சிற்பிகள் தம்முடைய முயற்சியால் செய்யப்பட்ட மதிலோடு தொடர்புடைய யந்திரங்களும் பாவைகளும் சுழலும் விழும் எழும் பகைவர் வலிமை கெட உரப்பும், அதாவது அதட்டும், ஓடும் மீளும் இத்தன்மையை உடையனவாயுள்ளன. அறிவில் யந்திரங்களின் தொழிற்பகுதி அறிவுடைய, அதாவது நிமித்த காரணன் ஒருவனால் அமையப்பெறுவது. அங்கனமே உடம்பும் உடலுட்கருவிகளும் சடப்பொருட்களாகையால் அவை தாமே தொழிற்படா அவற்றை படைத்தியக்க வல்ல வினை முதல் படைத்தியக்க வல்ல வினை முதல் உண்டென துணிதல் ஆகும். இம்மதிப்பொறிக்குலம் எதிர்த்து லோர்ந்தமை செகுத்து இம்மெனும் முன்வன்றி கொள்ளும் ஈதுணர்ந்து அவ்வுயிர்கள் அம்ம ஈன்றேல்
ஈண்டுரேல் மின்னன்று எடுத்த அசைப்போல் அம்மதில் தலைத்து திற்கொடி நுடங்குமாலரோ. இந்த மதிலை உள்ள மந்திர கூட்டம் தம்மோடு எதிர்த்த பகைவரை இம்மென்னும் கொன்று வென்றி கொள்ளா நிற்கும். பகைவர்களே இதனை அறிந்து இவ்விடத்து வாரற்க என்று மேலே கையெடுத்து தடுத்தல் போல அந்த மதிலின் சேரத்தில் கட்டிய துகிற்கொடிகள் அசை. இம்மென்னும் என்ன இம்மென்னும் முன்விரை குறிப்பு. அம்மா கேட்பித்த பொருள் அது. அம்மா கேட்பிக்கும். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 276. எல்லாம் படிக்கணும். கலிவிருத்தம். வளமகன் திருநகர் கிளத்தி மாமைசால் இளமுலை திளைப்ப கார்களினி சேர்த்து புதலர் வர நாட்டியதம்பமேன கிளர்மதி இடம் தொறும் செறியும் கேதனம். வளமாகிய தலைவன் கட்சி திருநகராகிய தலைவனுடைய அழகிய திறமையை அழகிய நிறமமைந்த இளமுலை போகம் கொள்ள அழகிய திரையைச் சேர்த்து நிலவர நிறுவிய தூணென உயர்ந்த மதிலின் பல இடங்களில் துகிற்கொடிகள் செறியும். மகன் கணவன் தகவுண்டோ நுங்களினார்க்கினி தகவுண்டோ நும் மகனார்க்கினி என் புலி போல மாமை நீர்வளராம் பற்றும்புடை திரள்கால் நாரிரி தன்மை மனிதன் மாயை என்று போட்டிருக்கான். நேமி மால்விரை மிசை கிளைத்து நீண்டவேயாமென கொடிமிடை அம்பொன் மாமதில் மீமிசை கோபுரமேலும் சிறலால் யாமினி புகழ்வதற்குவமை இல்லையே. சக்கர வளாகிரி என்னும் மலைமேல் முளைத்து நீண்ட மூங்கிலை ஒப்ப மதில் மேலும் கோபுரத்தின் மேலும் நின்று கொடிகள் நெருங்கி மேற்செல்லுதலால் அக்கொடிகளுக்கு ஒப்பு கூறும் பொருளில்லை என்க. அறுசீரடி ஆசிரிய விருத்தம். மகத நாடென்ன காஞ்சி வைப்பினும் கடையறைதி இகழற வளர்க்கும் எண்ணான் கரத்தினுங் கிடர் செய்யாமை தகையணங்குமையால் வைத்த தடர்நிகழ் மதில் சீர்முற்றும் புகரற இயம்ப புக்கால் புலவர்க்கும் உலப்புறாதே. மகத நாட்டில் கீழ் மக்கள் அறத்தினை தடை செய்தது போல கட்சித்தலத்திலும் கீழோர் அணுகி ஒப்பர வளர்க்கும் 32 அறங்களும் இடையூறு செய்யாதபடி அழகினுடைய காமகோட்டி அம்மை வைத்த தடை ஒத்த மதிலிருந்தது சிறப்பு முழுதும் குற்றமற கூறப்புகின் தேவர்காயினும் முற்றாது. இவ்வரலாறு காஞ்சி 87, 89 காண்க. காஞ்சி ஓகே. கட்சியை பெற்ற காஞ்சி புராணத்துல இருக்கா. நன்றிபடி. மிடைபுறத்தூர்களெல்லாம் உன்னவர் நகராய் அங்கண் புடைநகர் அயனூராக பூமகள் கொழுநந்தன்னூர் இடைநகராக மற்ற ஈசனார் உலகமேயாய் நடைபுரளாதீர் கீர்த்தி படைத்த உள்நகரம் செல்வாம். புறத்தயலார் உள்ள ஊர்களெல்லாம் தேவர் நாயகியாக அமராவதி ஆகவும் அப்புறநகர் பிரமனூராகிய சத்தியலோகமாகவும் இடநகரம் இலக்கு விநாயகன் ஊராகிய வைகுண்டமாகவும் சூழ சிவபுரமாய் விளங்கும் அந்நகரின் சிறப்பை சொல்வாம். ஒழுக்கம் வலுவாத புகழ் படைத்த அகநகர் என்ற ஈண்டே அதன் உயர்வை விளக்கினார். புடைநகர், இடைநகர், உளநகர் என்பன பின்முன்னாக தொக்காரா. அது விளங்குதான் 3 உலகத்தை பற்றியும். வேற்றுமை தொகை
கீழ் நீர் நூனிக்கொம்பர். அகநகர் பரத்தையர் வீதி அலிமதன் நூலினாற்றால் ஆடவர் தம்மோடாடி களிமனைக்குள்ளால் நாங்கள் விளைத்திடும் கலவியெல்லாம் தெளிதர மாடந்தோறும் சித்திரந்தன்னை காட்டி இளையரை மயக்கி காமம் ஏற்றுவோர் சேரிமகும். காம நூல் முறைப்படி ஆடவரோடு கூடி தாங்கள் நிகழ்த்தும் புணர்ச்சி வியற்பங்கள் யாவும் தெளிய மகிழ்ச்சியை தருகின்ற மனையிடத்து மாடங்களின் ஓவியங்களில் விளங்க உணர்த்தி ஆடவரை மயக்கி காம குகுமிக்கும் காமம் மிகுதிக்கும் பரத்தையர் சேர்ந்து வாழுமிடம் மிகும். ஓரினத்தோர் சேர்ந்து வாழுமிடம் சேரியாயிற்று. பரியளி முரளா வாடா மாலைய இமையா நோக்க தரமிசை தோயா தாள சித்தரன் தயங்கு காட்சி வரைவிழா மகளிரின் நோர்மான் நலம் வேட்டு வானில் சுரர்களும் எய்தி செவ்வி பார்த்துரை தோற்றமொக்கும் கீற்றினையுடைய வண்டுகள் ஒளித்தலும் வாடுதலும் இல்லாத மாலையையும் இமியாத கண்களையும் தரையில் தோயாத கால்களையும் உடையவாய் சித்திரம் விளங்குகின்ற காட்சி பரத்தேராகி அவர்தம் மாட்சிமைப்பட்ட இன்பத்தை விரும்பி வானிடத்து தேவரும் மண்ணுலகை அடைந்து காலம் வாயாத அப்பருவத்தை நோக்கி நிற்கும் தோற்றத்தை ஒக்கும். வண்டு ஒழிக்காத மாலை வாடாமையும் கண்ணியாமையும் காணிலன் தோயாமையும் தேவர்க்கும் சித்திரத்திற்கும் பொதுமையின் இங்கனம் கூறினார். வரைவிலா மகளிர் தன்னலம் விலை கொடுப்பார் யாவர்க்கும் விற்பதல்லது அதற்கு அவர் ஆகாதாரன்னும் வரவிலாது மகளிர் இயல்பு உயர்ந்தோர் இழிந்தோர் என்னது விலை கொடுப்பார் யாவரையும் மியங்கும் மகளிர். அதாவது திருக்கோவையார் 92 அண்டிபடி. பூத்தபின் ஈராறு நாளும் கிளத்தியர் புணர்ந்து தம்மை நீத்தனர் என்னும் சீற்றத்தால் நின்ற ஈரென்பான் நாளும் ஏத்தும் ஆடவரை தங்கள் இளமுலை துடுக்கமேற்றி பார்த்திரு நிதியமெல்லாம் பறித்தனர் கொள்ளை கொள்வார். பூத்து நீராடிய பின் 12 நாளும் தலைவியரை கூடியிருந்து தம்மை நீக்கினர் என்னும் கோபத்தால் எஞ்சி நின்ற 18 நாளும் தம்மை போல்கின்ற தலைவரை தங்கள் இளங்கொங்கையாகிய மலை மேற்கோட்டையில் ஏறி பொருள் பெரிதும் பறித்து கொள்வார் ஆவர். பூத்து நீராடிய 12 நாட்கள் தலைவி கரித்தரிக்கும் காலமாதலின் அவ்வளவும் தலைவன் தலைவியை பிரியான் என அப்பொருள் இலக்கணம் கூறும். பூப்பின் புறவா ஈராறு நாளும் தகன் நுரையார் என்மார் புலவர் பரத்தை பிரிந்த கலையான என்பதனாலும் அறிக. துருக்கம் மலமேற்கோட்டை இருநிதி கொடுக்க குறியாத பொருட்செல்வம் பார்த்து பல்பொருளாக வழிவகுத்து கொள்ளை கொள்ளுதல் தாமன்றும் தொடாது கொள்ளுதலை குறிக்கும். பூ பண்ற இந்த பீரியட் தான் அங்க சொல்றான். கோலத்தின் இசையின் யான கூற்றினின் நவீனயத்த சீலத்தின் கலவி செய்கை திறத்தினில் பிறவாற்றானும் ஞானத்து மைந்தர் தம்மை மருட்டினர் பொருட்கள் வவ்வி காலோட்ட சாற்று விளவிளக்கோடு போல் களிய நீப்பரார் அழகு இசை அழகிய கூத்து பாவனை ஒழுக்கம் புணர்ச்சி கூறுபாடுகள் என்னும் இவற்றானும் பிற வழியானும் உலகிடத்து இளைஞரை மயக்குறுத்தி பெரும் பொருட்களை கவர்ந்து சாற்றினை உமிழ்ந்த கரும்பிற் கோது போல அகல் கைவிடுவர்.
அகல கைவிடுவார். அவிநயம் அண்டா உறுப்புகளால் தோற்றுவிக்கும் குறிப்பு. மைந்தர் என்றா வெண்மையார், அதாவது பின் வெண்மையிலால் ஆவர். வேளக்கரும்பு விசேடம் வேளக்கரும்பு விசேடம். மேற்பாடலில் வந்தது பார்த்து அழகு முதலியவற்றால் பகுத்து எனவும் ஆகும். அழகில் நல்லறஞ்சூழ் காஞ்சி அமர் பெருஞ்செல்வராயும் குலமுறைச்சார் வாழ் வெண்ணோய் கோட்பட்டார். இளைஞரேனும் சில கொடுப்பனவும் கொண்டு சேர்ந்து பொய் வஞ்சமெல்லாம் நிலைபெற அடைத்து வைத்த நெஞ்சினராகி வாழ்வர். அளவில்லாத நல்லறம் சூழ்ந்த காஞ்சியில் நிலை பெற்ற பெருஞ்செல்வராக பிறந்தும் பொருட்பெண்டிர் தாம் தோன்றிய குலத்திற்குரிய தொடர்பினால் பெருநோயுடையரெனினும் கடைஞனரினும் சில கொடுப்பினும் கொண்டு கூடி பொய் வஞ்சகம் அவற்றின் இனமான புறவும் செறித்து நிலைபெற வைத்த நெஞ்சினராகி வாழ்வர். காஞ்சியில் பிறந்தும் செல்வத்தில் மூழ்கியும் குலச்சார்பால் நோயர் எனினும் இளைஞராயினும் சில பொருள் கிடைப்பினும் கொள்வர் என இழிந்த நிலையை சிறப்பித்தவாறு வேறு பொருள் சிறக்கும் மேற்கொள்க. அலைவிழிக்கணிகை நல்லர் அலைவிழிக்கணிகை நல்லார் ஆடவர் தமக்கு நல்கும் இளநிகர் என்னும் இன்பத்திற்கின்பம் சமமாக கொண்டு விலையென நீதி இங்கோடல் வியப்பிற்றே ஏற்றமாக மலைநிகர் தனங்களீந்தோர் மலைநிகர் தனமும் கொள்வார். பரத்தியர் ஒப்பில்லாத இன்பத்தை ஆடவருக்கு கொடுக்கும் வகையே தாமும் சமமாக கொண்டு மேலும் விலையென பெரும் பொருளை மிகையாக பெறல் அதிசயத்தக்கது. மலையை ஒத்த கொங்குகளை போகத்தை ஈந்து ஓர் மலையென தக்க பொருளை அவரிடமிருந்து வருவர். கண்டு கேட்டு உயிர்த்து உற்றறியும் அன்புலனும் ஒண்டொடி கண்ணே உள என இளைஞர் என்னும் இன்பம் என்று கூறினர். தவமறை கிழவன் மாயன் தானுவன்றீவரும் இவ்வூர் கமர் மனப்பரத்தை மாதர் கண்விலைப்பட்டே என்றும் இவறிய அலரோன் மாலோன் பித்தனென்றி பேர் பெற்றார். சிவ சிவ யாவரேயோ அவர் சிரத்தகப்படாதார். தவ நெருக்கி வித்தாய மறைக்குரிய பிரமனும் திருமாலும் சிவபிரானும் இருமனப் பெண்டிர் தம் கண்ணாகிய வலையில் பட்டே இன்றும் இறுகப் பற்றிய அலரோன் மாலோன் பித்தன் என்று இப்பெயர்களைப் பெற்றனர். அவர் சார்பிற்படாதார் யாவரே. சிவ சிவ. அலரின் இருப்பவன், மாயையால் உயிர்களை மயக்குபவன், அதாவது பெருமையுடையவன், பெருங்கருணையாளன் என்னும் பொருளில் அமைந்த பெயர்களை பழிச்சொல்லுடையவன், மயக்கமுடையவன், பித்துடையவன் என்னும் பொருளில் காமத்தால் இந்நிலையை அடைந்தனர் என்பர். சிவ சிவ இரக்க குறிப்பு. மும்மூர்த்திகளை காட்டிய பிறர் இவர் வலையில் விழாதார் என்பார். ஓ என்னும் இரக்க குறிப்பையும் காட்டினார். விட்டிடும் மல்குல் தன்னை மீளவும் தமதேயாக்கி மற்றைய நாளும் விற்கும் வரவில வீதி இச்சீர் கற்றிலா வணிகமாக்கள் ஆவணக் கவினை நோக்கி பற்று வெண்டலறக் கோவை பக்தியால் சிரிக்கும் மன்னி தம்மை ஒருவருக்கு உரிமைப்படுத்தி விலை கொண்டு மற்றைய நாளும் இங்கனமே அவ்வுடம்பை விலப்படுத்தும் பொருட்பெண்டிர் வீதி இச்செயலை கல்லாத வணிகர் தம் கடை வீதியின் அழகை நோக்கி முத்த மாலை வரிசைகள் எள்ளி நகும். இச்சீர் கல்லாமை பொருளை கொடுத்து பொன்பரல் வீதி தன்னுறுப்பாகிய முத்த மாலைகளின் ஒளி வீசுதலை பிறர் பேதமையை கண்டு சிரிக்கும் என்றனர். இருமை வாணிபத்தில் கூத்த மதியரும் இரும்பூதைத அருவமாமின்பந்தன்னை
இம்மீன் அளவு மீறா திருவமாம் பொருளுக்கேற்ப நிறுத்து விற்றொழுக வல்ல இருமணப் பெண்டிர் தம்முள் தருக்கிளவாள் இருக்க ஈதால். இருவகை வியாபாரத்தில் கூறிய அறிவுடையவரும் வியப்புற கண்ணிற்கு பொன்னாகாத இன்பினை மத்தங்காய் புல்லரிசியின் அளவும் மிகாது புலனாகும் பொருளுக்கு தக அளவுபடுத்தி விடப்படுத்தி நாடாதலில் வல்ல இருமெனப் பெண்டீர் தம்முன் தாமே அறந்து செருக்கி வாழும் இருப்பிடம் இது. இருமை இது செயல், அவை கொடுத்தலும் கொள்ளலும். செருமுகத்து வெற்றியான வருவது செருக்கு, தருதலான் கொடை வருவது தருக்கு என்க. கடை வீதி இன்னைங்குளவோ என்ன கடாதலும் எம்பியோர்க்கு அன்னைங்குள்ள இயம்பியோர்கட்கு அன்னைங்குள்ளேன் அறிந்தலும் அறியாதியாகும் என்னவும் தகுதியில் என்ன விலை கொடுத்தேற்பைய மன்னிய பொருளும் என்றும் நிறையும் ஆவணம் அனந்தம் இவ்வியல்பின இங்குளவோ என வினாவவும் அத்தன்மையென இங்குள்ளன அன்று இல்லை என்ன விடை கொடுத்தலும் அறியாமல் எவரும் எப்பொருளையும் விலை கொடுத்து ஏற்பவும் வணிகம் கொடுப்பவனும் ஆக எப்பொருளும் எப்பொழுதும் நிறைந்து நிலைபெறும் கடைவீதிகள் அளவில்லன. செய்வினை எனத்துந்தன்பால் சேர்த்து வைத்திருக்கு அவ்விறை ஆணையாற்றால் அழித்திடும் மாயைகோள் பின்னர் கொய்வளம் வெர்வமுற்றுங் கொண்டு நாய்கர் மாற பவ்வநீர் உலகுக்கெல்லாம் உதவ பைம்பொன் மாடம். இந்த பின்னர் கமலா முதல் வரியில வரவும் அந்த கீர்க்கு பின்னர் என்ன படிச்சு போட்டுதான் நினைச்சேன் முதல் வந்திருக்கோம். செய்வினை எனத்தின்பால் சேர்த்து வைத்திற்கு பின்னர் அவ்விறையானை யாற்றால் அழித்திடும் மாயையே போல் கொய்வளம் வெர்வமுற்றுங் கொண்டு பின் நாய்கர் மாற பவ்வநீர் உலகுக்கெல்லாம் உதவ பைம்பொன் மாடம். உயிர்கள் செய்த இருவகை வினைகள் முற்றவும் தன்னிடத்து முன்னர் சேர்த்து வைத்து அவ்வுயிர்களுக்கு பின்னே முதல்வன் தனது சித்தி கூட்டுகின்ற முறையால் கொடுக்கின்ற மாயை போல உழைத்து திரட்டிய வளப்பமுற்றும் வருவனவற்றை கொண்டு பின்னர் வணிகர் விலைப்படுத்த கடல் சூழ்ந்த உலையினருக்கு பொன் முதலாம் பொருளுடைய மாடங்கள் உதவுன. மாண்டா ஒடுங்குதல், யா வருதல், ஒடுங்கி வருதல். சூக்குமல்லையில் உலகம் ஒடுங்கிய பின் மாயையில் வெளிவருதலில் மாயென பெற்றது. உமாண்டா உமை, சீத்தாண்டா சீதை போல மாயா மாயை என ஆயிற்று. மாடம் மாடுடைய இடம், மாடம் மாடு செல்வம். அணங்கனார் பரப்பி விற்கும் அணிகிளார் கோங்கத்தாரி அணிகிளர் கோங்கந்தாரி அணிகிளர் கிளர் கோங்கந்தாரி சுணங்கினை கனியன் ரஞ்சி சுரும்பின உராமை நோக்கி பணங்கிளர் பாந்தள் அல்குற்பாவை மீதே ஒற்று மணங்கமழ்கின்றது என்பார் ஆடவர் மலர்ச்சி எய்தி கோங்கரும்பை ஒத்த குவிமிலை மேல் தேமல் படர்ந்த மகளிர் பூவிற்போர் காமுகர் பூக்கொள்ளோர் தூக்கி பிடித்த கோங்குமலர் மலையினிடையே தோன்றும் தேமலை வேங்கை பூவென மதித்து வண்டினம் அஞ்சி மொய்த்ததில வண்டுகள் மொய்யாமை பற்றி பொன்னாலான பூவென மதித்து மணங்கமழ்வது என்னே என மறுபர் அவ்வாடவர் அச்சம் மருட்சி இவை உண்மை உணர தடையானவை. பொருள் எடுக்கலாற்றா உருசனம் அடைத்த வீதி தாழ்குழல் மடவார் மைந்தர் தங்களுள் முட்டுங்காலை
கால் மணி முலையும் தோளும் கலந்துறவகை பொங்கி வாழ்நரும் சிலரே வல்லோர் வாடேனைந்தழுங்குவார்கள். வீழ்ந்து பொருட்களை எடுக்க இயலாத அளவில் மக்கள் செறிந்த வீதியில் மகளிருமை தரும் ஒதுக்கும் பெறாது மகளிரும் மைந்தரும் அப்படித்தான் மகளிரும் மைந்தரும் ஒதுக்கு பெறாது முட்டுக்காலை வந்து முட்டுங்காலை வருந்துவோர். முட்டுங்காலை என்ன அந்த முட்டுற வேளை வருந்துவோர் பல. முகமும் அகமும் மலர்வோர் சிலர் ஒழுக்கமுடையோர் பலராகவும் தப்பினோர் சிலராகவும் காட்டினர். உரு என்றா மிகுதி அவை தாமண்டா உருதவ நனியன வரு மூன்றும் மிகுதி செய்யும் பொருளா என் பொருள நெருங்கு வல்சனம் முழக்கரா கூலம் நீள்விடத்தை கரந்த கம்பர் மேல் தெளித்துறுங்கடல் பெருந்தெருவாள் சுரந்து வந்து நாட்புறத்தினும் சென மிகத் தொகுவ பரந்த வீரையுள் பூந்திடும் பற்பல நதியே. நெருங்கிய பல மக்கட்குழாத்தினுள் முழக்கண் நீங்காத கடைத்தெரு கரிய விடத்தை கண்டத்தில் ஒளித்த திருவேகம்பர் மேல் உரப்பி, அதாவது அது அடர்த்தி எழுந்த கடலை ஒக்கும். பெரிய தெருக்களில் வழியாக பெருகி வந்து நாட்புறத்தினும் மக்கள் பெருகுதல் கூடுதல் பரந்த அக்கடலுள் புகுந்திடும் பல நதிகளை ஒக்கும். கூலம் எண்வகை அவை நெல் புல் விறகு திணை சாமை சோளம் மலை நெல் மூங்கில் நெய். அப்ப கூலம்ன்றது தானிய வகைய கூலம் என்று நாங்கள் அதான் அந்த தானிய வகை நெல் புல் விறகு திணை சாமை சோளம் மூங்கில் அரிசி ஒரு அரிசி இருக்கு அத கூலம் என்று சொல்லினோம். தானிய வகை நாங்கள் இனிமேல் நாங்களும் கூலம் என்று சொல்லுவோம். இல்ல இது வடிவா கவனிச்சு படிச்சா நாங்கள் இலக்கணங்கள் நிறைய படிக்கலாம். தொல்கா எல்லாம் இதுல வருது. இந்த காஞ்சி புராணத்துக்கு பிரிச்சு படிக்கிறது, சேர்த்து படிக்கிறது, பொருள் பட படிக்கிறது, உசு சத்துமால நவதானியம் போட்டு அரைச்சுதான் சத்துமாண்டு விக்கணும். மற்றைய விதாண்டி படிங்க. அறத்தின் நின்னகர் புவன சக்கரமென ஆன்ற திறத்த பொன்மதில் ஏழுடை சின்மய கோயில் புறத்த வான்மிசை புலவர் கண்ணூறு வட்டிடாமை மறைத்தென குயின் புரிஞ்சுவும் பந்தர் சால் மருகு. வானுலகத்தில் உள்ள இங்கேயும் கண்ணூர் இருக்கு. வானுலகத்தில் உள்ள தேவர்கள் தம் கண்ணூறு படாமல் மறைத்தாற் போல மேகங்கள் தழுகின்ற பூம்பந்தர்கள் அமைந்த வீதிகள் அறத்தான் மிக்க கச்சித் திருநகரில் நிலவட்டமென அமைந்து கூறும் பாட்டினவாய் பொன்மயமான மதில் ஏழுடைய ஞானமாகிய கோயிலில் புறத்தில் உள்ளன. அருள்நிலை தானங்கள் ஆதலின் சின்மயம் என்றார். ஆலயந்தானும் அருளென தொழுமே எனவும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனென கண்டு வழிபடுக எனவும் அருளிய திருவாக்குகளை காண்க. எல்லாம் சிவமயமா முதல கண்டாலும் ஆலயத்தின் கோபுரத்தை கண்டாலும் சிவன் என்று வணங்க வேணும். மகர பொற்குலை பிராண்டலி சூழ்மதில் குரடும் நகர சீரையில் சுற்றும் மாளிகை நிறையாரும் திகழச் சூழ்தெரு ஆரிடை வெளியுமாய்ச்சி வந்தேர் சகடத்தேருடை சகடமற்றொன்றெனத் தயங்கும். மகர மண்டலம் தரித்த மகர குண்டலம்
சரித்த திருவேகம்பப் பெருமான் திருக்கோயிலைச் சூழ்ந்த மதில் குடாமாகவும் நகரைச் சூழ்ந்த மதில் வட்டையாகவும் மாட வரிசைகள் ஆற்கால்களாகவும் விளங்கச் சூழ்ந்துள்ள தெருக்கள் ஆற்கால்களின் இடையிடையே அமைந்த வெளியிடங்களாகவும் கொண்ட சக்கரமாய்ச் சிவபிரான் மேற்கொண்ட நிலவுலகமாகிய சக்கரங்களுள் ஒன்றாகிய சூரியன் தனது தேர்ச்சக்கர பிறிது ஒன்றென விளங்கா நிற்கும். சூரியன் தேர் சக்கரம் ஒன்றென பேசும் நூல்கள். சரி குஞ்சரமத பெருங்களிலுன் கரி குஞ்சரம் தானே வரணும். சரி குஞ்சரம் கரி குஞ்சரமத பெருங்களிலுன் தளவை சிரிக்கும் மூரலர் களைந்ததார் நரவமும் சேராய் விரிக்கும் வீதியில் அடிவழுக்கா வகை வெயிலை புரிக்கும் செம்மணி பதித்து மேல் நடப்பெறாற் புரியோர் சஞ்சரிக்கும் களிறுகளினுடைய மதநீர் பெருக்கின் குழம்பும் முல்லை எறும்பை பெருசைக்கின்ற பெற்களுடைய மகளிர் கூடி கலந்த மாலைகள் என்றும் சிந்தின் தேனும் கலந்து சேராய் பிறந்த வீதியில் கால் வழுக்காதபடி நகர மக்கள் ஒளியை தோற்றுவிக்கின்ற மாணிக்கங்களை அச்சேற்றி பதித்து அவற்றின் மேல் நடப்பார்கள். போட வழியில மாணிக்கத்தை பதிச்சு அதுக்குமே நடந்திருக்கலாம். நொள்ளுற்ற பாங்கரின் நொள்தானே சரியே நொள்ளற்பாங்கரின் நிறைய நீர் வண்டலாட்டயரும் அள்ளச்சேறுகள் புலட்டுவான் இடையிடை அகழ்ந்து பள்ளத்தாற் சிறுகால் பல வகுத்தென புறங்கும் வள்ளற்காவலர் செலுத்து தேச்சகடுவோம் வழியே வீதிகள் மருங்கில் நறுமணங்கமலின் நீர் விளையாட்டை செய்யும் இடங்களில் குழம்பிய சேற்று நிலத்திடை வள்ளன்மை உடைய அரசர்கள் செலுத்துகின்ற வள்ளல் வள்ளத்தன்னுடைய அரசர் செலுத்துகின்ற தேர்வுகள் போம் வழிகள் அழி வீழ்தலின் சேறு உலரும் பொருட்டு ஆங்காங்கு சிறு சிறு கால்கள் பள்ளங்களோடு வகைத்தாற் போல் விளங்கும். அந்த சேறு அதுல சிலில பிடிச்சாலாம் பக்கத்துல அந்த தண்ணி இருக்காம அதை கழுவுறதுக்கு சின்ன சின்ன பள்ளங்கள்ல தண்ணி இருக்கா குழி வீழ்தலி. கொடையே வெற்றிக்கு காரணமாதலில் வள்ளல் என்பதால் காந்தலின் வடிவு செய்ய தின்புய தெளிலினைக் கவர்ந்தமை தெரிந்து வெய்ய மாந்தர்கள் வெதும் புற பன்முறை தாக்க ஐயவோ என அலறுவ போல் அணிமுழவம் மைய வேலையும் சமற்புறவையும் கறங்கும் தொழில் திறத்தால் விரும்பப்படுகின்ற முழவம் வாசிப்போர் தம்முடைய செவ்விய திண்ணிய தோள்களை கரந்து கவர்ந்தமையை தெரிந்து கைப்பற்றி வருந்தும்படி திண்ணிய தோல் அழகை என்று வரும். தோல் அழகை கரந்து கவர்ந்தமையை தெரிந்து கைப்பற்றி வருந்தும்படி பல முறையும் தாக்குவர் போல முழக்க ஐயவோ என அரட்டுவது போல அழகிய மத்தளம் கரிய கடலும் ஒலியாது நாணும்படி அரங்குகள் தோறும் ஒலிக்கும். மையண்ட மேங்களுக்கு இடனாகிய எனினும் ஆம் குங்கும குழம்பால் செய்ய ஆகிய என்க அணி அண்ட இலக்கணம் அணி இலக்கணம் பேசுது. விலாலி நீரும் ஒன் சந்தன விரஞ்செழுஞ்சேறும் குலாய வீதிகால் வழுக்கும் என்று அஞ்சு கோணல் நிலா முடித்தவர் திருவிழா தொழவந்து நெருங்கும் வலாரியாதியோர் அடிபடி உறவகை நடப்பர் யானையும் குதிரையும் உமிழ்ந்த நீரும் நறுமணங்கலந்த நெஞ்சன்
செஞ்சந்தன குழம்பும் கூடி விளங்கிய வீதிகளில் நடந்தால் சறுக்கும் என்று அஞ்சியே வளைந்த இளம்பிறையை கண்ணியாக முடியிற் சூடிய சிவபெருமான் திருவிழா செவிக்க வந்து குழுமும் இந்திரன் முதலியோர் அடிகள் நிலத்தில் தோயாதபடி இது இது மாடுகற்ற கதை இல்ல, சிவபெருமான்டே தேவரன்ற கதையும். இல்ல அவ எல்லாத்திலும் மிதியாம துள்ளி கொண்டு போனவையாக்கும் அந்த சேட்டுக்குள்ள சில பேர். இது எங்கட கதை இல்ல, நாங்கள் மாடுகட்டை புரசை திண்களிலே புரசை தின் களுருளா தரும் பொலஞ்சுடர் மருகிற் பரச போதரும் மன்னவர் பணிமுடி நெருக்கின் அரச பன்மணி தெரித்து வீழ்ந்திமைப்பன ஆவியா முரச பேரொலி அதிர்ப்பினில் ஊக்கமூ மூதுடு போல் ஊக்கமூதுடு போல் கழுத்திடு கயிற்றை உடைய களுறுகள் உலவுகின்ற பொன்னொழி வீசும் அரச வீதிகளில் இறைவனை வணங்க நெருகின்ற அரசர்கள் மணிமுடி ஒன்றோடொன்று தாக்கி உதிர்ந்து வீழ்ந்த நாயக மணிகள் முரசொலி ஓயாது முழங்குகின்ற அதிர்ச்சியினால் உதிர்ந்து பெரிய நட்சத்திரங்களை போல் சுழர் விட்டுவனவ. அப்படி கொண்டுனதுக்காக கட்டி கொண்டு போனவையாக்கும். அந்த செல்வ காட்டுறதுக்கு அப்படி கதைக்கிறேன். அங்கண் வீதியின் அணிநலங்காணும் ஆதரத்தின் எங்கள் நாதனும் திருவிழா என்பதோர் பெயரான் மங்கையாளொடும் மகாரொடும் வானவர் பழிச்ச திங்கள் தோறும் தருளுமேல் அதன் வளம் சிறிதோ. சில பல வீதிகளில் பேரழகை காணும் விருப்பினால் எங்கள் நாயகனும் திருவிழாவினை ஏற்பட்டு கொண்டு அம்மையும் மைந்தரும் அடியவரும் சூழத்தேவரும் போற்ற திங்கள் தோறும் திருவோலக்கம் கொண்டருளுவராயின் அந்நகரம் சிறப்பு சொல்லி அடங்கும் சிறிய அளவினதோ அடங்கா பெருமையது. திங்களண்டா திங்கட்கிழமை மாதம் சண்டேச பெருமானுடன் என உண்மையாட்கொள்க விருப்பொன்றில்லான் விரும்பினான் என நகரின் சிறப்பு கூறினர். பாலியே முதல் பல நதி திவலை பாய்ந்த அழகின் பாலவாய மாளிகை அடித்தளத்தினை பாலவன் சுதை மாடமேற்சிகரமும் பணிவின் பாலி ஆற்று நீர் திவலைகள் போர்ப்பவான் படரும் பாலி முதலான பல நதிகளினுடைய அலையறி துளிகள் பாய்தலால் அழகின் பாற்பட்ட மாளிகைகளின் அடியிடங்களை பால் போன்ற வெண்மையான சுண்ணாம்பால் இயற்ற பெற்ற மாளிகைகளின் சிகரங்கள் நோக்கி தாமும் குளிர்ந்த விண்ணிடத்து கங்கை நீர்த்துளிகள் போர்வை போல பொதிந்து கொள்ள விசும்பை நோக்கி எழும் விண்பால் யாரண்டா விண்ணிடத்திலுள்ள நதி, அதாவது கங்கை. விண்பால் யாரண்டா இனி விண்பால் ஆறண்டு வந்தா நாங்களுடனே கங்கை நதி, அது விண்ணிடத்துல நதி. நதி நிலை இல்ல, அது விண்ணிடத்துள்ளதான் விண்பால் யாரு பால் யாரு மேலோதா கங்கை, நதி என்றா கங்கை. பன்னிற பரிகரும் கரிதொழிலமை பகிரேர் இன்னகிழ்நிலைவாயிலின் இயங்குதல் நோக்கி மன்னுமேல் நிலைவாயில் வெண்கரி பசுமான் தேர் அன்ன ஏனவும் தன்னிடம் தியங்கவான் அணவும். பலம்பிரங்களும் என்ற குதிரைகளும் யானைகளும் தொழில்திறங்கூடிய பலவாகிய தேர்களும் இத்தன்மையாகிய புறவும் கீழ்நிலை வாயில்களின் வழிகொடு போதல் வருதல்களை நோக்கி நிலைபெறும் மேல் மாடங்களில் அமைந்த வாயில்களை வெள்ளை யானை ஐராவதம் பச்சை குதிரை ஊட்டிய தேர் அவை போல்வன. புறவும் தன் வழியாக புடபெயர வானை தோயும் சூரியன்
குதிரை பச்சை நிறம் உடையமை. இரவி பசும்புரவி. இரவி என்றா சூரியன், பசும்புரவி என்றா பச்சை குதிரையா. தனியாளி தனி நெடுந்தேர் தனி பச்சை நிற பரியை பனிப்பகைவன். அலங்குகீழ் நிலை மாடம் அங்கடுப்பினின் மாட்டும் இலங்கீட் புகையான் விரை ஏற்றுவர் மடவார் குளங்கொள் மேல் நிலை மாடமும் புரிகுளற் கூட்டும் துலங்ககிட் புகையான் மனம் கஞலுற தொகுப்பார். மகளிர் அடுப்பினில் எரிக்கும் அகில் மணங்கலருமா. உலங்கிய அகிற்புகையால் மணங்கலரும் தொகுப்பேர். இந்த அகில் புகையால மணங்கமழுதான். நறும்புகையால் சுடர் விடுகின்ற கீழ் மாடிகளில் பரப்புவர். இடங்கொண்ட மேல் மாடங்களில் கூந்தற்கு ஊட்டும் அகிற்புகையான் மனம் செறிய சிறப்பர். மேல் மாடிகளில் அட்டிப்புகையும் சேரலின் தொகுப்பார் என பேசினர். கண்டோர் அறிவை அழகால் கவர்ந்து கொள்ளும் எனினும் புலங்கோள் என்பதற்கு பொருந்தும். இரு சுடர் பெருஞ்சிலைகளின் இயன்ற மாளிகைகள் உருகு வெங்கதிர் தடவரச் சுடுகனல் உமுளும் அருகு தன்கதிர் தடவரக் குளிர் புனல் அளிக்கும் மருவினோர் குணம் பிடிபடல் வையகத்தியல்வே. சூரியகாந்த கல்லும் சந்திரகாந்த கல்லும் கொண்டியற்றிய மாளிகைகள் சூரியன் கிரணம் தீண்டுகையில் நெருப்புமிழும், சந்திரனின் கதிர் தீண்ட நீருமிழும். ஆகலின் பொருந்தினோர் இயல்பு பொருந்த பெற்றோருக்கும் வாய்த்தல் உலகியற்கையே ஆகும். இருவகை கற்களும் மாளிகை குறிப்பாகலின் உறுப்பியின் செயலாக கூறின. தெரித்த கூந்தலார் மேல்நிலை சாரளக்கதவு திறத்தலும் தடைப்படும் அகைப்புகையெல்லாம் திரண்டு புறத்தின் நெகுவர் வழுதிதன் சிறைப்படும் புயல்கள் மறைத்து விட்ட நாள் விரைந்து விண்சேரலை மானும் விண்டு செரலை மானும். மகளிர் மேல் வீடுகளில் சன்னற்கதவுகளை திறந்த அளவிலே கூந்தல் கூட்டிய அகிற்புகை முற்றவும் தடை நீங்கி திரண்டு வெளியேறுதல் உக்கிர குமார பாண்டியரால் சிறைப்படுத்த பெற்ற மேகங்கள் மீள விடுவித்த நாளில் விரைந்து விண்புகுதலை ஒக்குமாம். திருவிளையாட புராணத்துல இருக்குது. உக்ரகுமார பாண்டியனால இந்த மேகங்களை சிறப்படுத்தப்பட்டது. ஏனென்றா அந்த இந்திரன் மழைய பெய்ய விடையில்லை என்று பாண்டிய நாட்டுல. அது மாதிரி இருந்துதான். அவர் இந்த மேகங்களை தடுத்த மாதிரி இருந்தா வேண்டிய அகில் புகை உள்ளுக்கு இருந்து போட்டு கொண்டு இருந்தவையா ஜன்னலை திறந்தோன்னா அதெல்லாம் அப்படியே ஜன்னலுக்களால வழியில ஓடி அந்த அடைச்ச முகில்கள் திறந்து விடப்பட்ட மாதிரி போய்கொண்டிருந்தான். நீர்நிலை நீர் புலர புகை ஊட்டுங்கால் சிறு சிக்கருத்து நீர்த்தலின் தெருத்த கூந்தலார் என்க நுண்ணிய வழியினம் புகுதற்கயிற்று புகை புகா இடங்களில் போவோன் கம்பர் வாக்கண்ணுக பாண்டியன். நாங்கள் நீதான் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் இது படிக்க வேணும். திருவிளையாட புராணம் மறந்துட்டேன். திருப்பி படிச்சாத்தான் ஞாபகம் வரும். தெரித்த பெண்மணி மாடமேல் திகழ்ந்த பொற்குடத்து விரித்த தன் கதிர்கட உள் நின்ற சைத்தல் வேட்கோவர் திரித்து விட்ட சக்கரமெனலாகும் அத்திகிரி பரித்த பச்சை மண்ணென்னலாம் அதற்பயில்களங்கம். நீல மணிமுற்றத்தில் வைத்த பொன்னால் இயன்ற குடத்தின் மேல் கலை நிரம்பிய சந்திரன் நின்ற செய்தல் குயவர் சுழற்றி விட்ட சக்கரத்தின் அசைவினை ஒக்கும். அச்சந்திரனிடத்தில் உள்ள மறு அச்சக்கரத்தில் ஈர களிமண்
நெனல் தகும். எனவே பொற்குடம் அச்சக்கரத்தின்றும் அறுத்தெடுத்த குடமொக்கும் என்க. நிரவு நித்தில தோரணம் செழுங்கதிர் நிறைகள் விரவி விண்ணலாம் வெள்ளொளி விரித்தலான் அன்றே பறவை மேலெழும் போதும் வீழ் பருவத்துமல்லால் இரவி மண்டிலச் சேயொளி விளங்கிடா இயல்பே. நிரம்பிய முத்துக்களாலான அமைந்த தோரணங்களிடையே முதிர்ந்த கதிரொளி வரிசைகள் விண்ணிடம் முழுதும் பரவி வெள்ளொளியைப் பரப்புதலானே. கடல் மேல் தோன்றும் போதும் மறையும் போதும் உதயாஸ்தமனம் அன்று சூரிய வட்டத்தினுடைய சிவந்த ஒளி புலப்படாத காரணம் சூரியன் விண்ணிடத்திலுள்ள அளவும் பலவாய் ஒளிமிக்குள்ள முத்து தோர்ண வெள்ளொளியில் மூழ்கி திரிவுபடுகிறான். திங்கள் செங்கதிராளன் என்றுரைப்பதே தேற்றம் அக்கண் நித்தில தோரணத்து ஒளியினில் அறிவோல் தங்கி வெண்கதிராயினன் அதற்கு உறுஞ்சான்று துங்கமாலையும் காலையும் சிவந்து தோன்றுவதே. சந்திரனை சிவந்த கதிர்களையுடையோன் என மதித்தலும் பிறருக்குரைத்தலும் தெளிவு காட்சியாகும். மேல கொஞ்சம் குரல் பண்ணுங்க. சூரியனை போல சந்திரனும் முத்து தோரணம் வெள்ளொளியால் திரிந்து வெண்கதிர் ஆயின. அவ்வொளிபடாத மாலையும் காலையும் அச்சந்திரனின் சிவந்து தோன்றுதலே அதற்கு சாட்சி என்க. அந்த முத்தில சூரிய ஒளி பட்டோன்னா வெள்ளையா வந்துட்டுதான் தோரணம். இங்க ஓலையாதான் கட்டுறாங்க, முத்தால தோரணமா கண்டா பிடிங்கொண்டு வந்துருவாங்க. நாங்க அங்கன் கட்சியில் அதுவும் நீங்க தான் படிக்கணும். படிங்க அங்கன் கட்சியில கூடத்து. நானும் ஓ ஓ ஓ அங்கனார் ஆண்டி அது பாட்டு இல்லையண்டி. அங்கன் கட்சியில் அவ்விடத்தந்தி மேல் பந்திய படிச்சு முடியும். அங்கன் கட்சியில் அவ்விடத்து அந்தியும் சந்தியும் வழிபட்டற்குரிய காலமாகலின் நுங்கம் உயர்ச்சி இரு காலங்களுக்கும் நிற்கின்றது. உறிஞ்சான்று போதுமானது சாட்சி. சிவந்து தோன்றுதலும் தோன்றாமையும் இரு காலங்களுக்கும் எடுத்து ஓதுதலின் ஊருஞ்சான்று என்றனர். சாலுங்கரி என பழிப்பு போல எல்லா விட்டையும் முத்திருந்தா என் பிள்ளை எடுக்க போகுது. அணங்கனார் நகைத்திடுந்தோறும் ஆங்கவர் வளர்த்த கணங்கொள் முல்லைகள் முகைப்பன அவர் நகைக்கவினை இணங்கி நாம் கவர்ந்தொழித்தமை அறிந்தனர் என்றே வணங்கி நாணினால் உடன் சிரித்திடுவது நானும். தெய்வப்பெண் ஒப்பவர் புன்சிரிப்பு கொள்ளும் தோறும் அம்மகளிர் வளர்த்த முல்லை கொடிகள் அரும்புதல் அவர் தம் பற்களின் அழகை நட்பும் பூண்டு வளவி நகைத்தமையை அறிந்து சிரித்தனர் என்று நாணத்தால் வளைந்து ஒக்க சிரித்தலை ஒக்கும். நகை பல் புன்சிரிப்பு சிரிப்பிற் சிறிது பல் தோற்றலின் இரண்டற்கும் பெயராயிற்று. மகளிர் கற்பின் அறிகுறியாக முல்லை வளர்ப்பவர் மகளிரான் மலரும் மரங்கள் 10 சிரிப்பின் அரும்புவது முல்லை கொடி. சிரித்தலும் ஓர்வகை ஒறுப்பென்பது பெறப்பட்டது. கொடி அரும்பால் பொறை ஆற்றாது வணங்குதல். அடகத்தியல் மேல் நிலைமிசை அணங்கனையார் மாடகத்தனியாளிசைக்கு வந்து உறும்பான நாடகத்து வெண்களிற்றினை நளிலமென் மலர்ப்போம்
பாடகத்து அடி நடையினால் பெருவருளுறுப்பார் தெய்வ மகளிரை ஒப்பவர் மாளிகையின் மேலிடத்து தம் முறுக்காணி கொண்ட யாழின் ஒப்பற்ற இசைக்கு வந்து அங்குற்ற வெள்ளையானைய பாடகம் என்னும் மணி சூழ்ந்த தாமரை மலரையொக்கும் அடிகளின் நடையாள் வருத்த முறச் செய்வர். யானையை வென்ற நடை பேசப் பெற்றது இசைக்கு கட்டுப்படல் கால்வரை நில்லா கடுங்களிட்டொருத்தல் யாழ்வரை தங்கி கலித்தொகையில 2026 27 இருக்காம். பருவரால் துன்பம் நுண்ணிய நிலை நின்றும் பருநிலையை அடைவது இன்பமும் பருநிலையை அனுபவிக்கும் பொழுது அடைவது எனினும் எதிரும் உணர்ச்சியினால் துன்பம் வலுத்து காட்டு ஓர் செயலில் இடைவரும் துன்பத்தை தடையை இடையூறு என்கிறோம். இன்பத்தை அங்கனம் கூறாமை உணர்க. அதன் எதிர ஒரு எழுத்தொண்டு வருது, தமிழ் எழுத்துல இல்லாத 247 இல்லாத ஒரு எழுத்தொண்டு வருது. எங்கே பழிக்கு மேல் நிலை தன்னலார் பனைமுலை ஞங்கு முங்கள். நீங்க அதுக்கடையில வாசி போட்டீங்க. முங்க கழிக்கும் என்னவோ தெரியா அப்படி ஒரு எழுத்திட்ட பிள்ளை அவங்கட பிள்ளை நீங்கள் அடுத்த நீங்க வாசிங்க. கலைக்கும் ஆடவர் தமத்தளி காம போர் கலவி உழைக்கும் ஆற்றலை குறவர். சக்கு நமக்காவே அதை வாசிக்க விட்டுருக்கணும். என்னண்டு வாசிச்சிருப்பாவன்னு பார்த்துருக்கலாம். ஒன்று ரெண்டு விடலாமே. இது அவ்வளவு அவ அண்டைக்கு சொல்லிப்பட்டா தான் இருந்து கேட்கிறேன் தானே கேட்கிறேன். விளங்கலாமே. நாங்களே கஷ்டப்படுறோம், அவ விட்டா கஷ்டப்படுறோம். பழிக்கு மேல் மிலை நந்தலார் பணமுலை நொக்குமுகம் கழிக்கும் ஆடவர் தமை தளிக்கு காம போர் கலவி உழைக்கும் ஆற்றலை குறவனில் உழைத்தவன் ஒரு சார் ஒளித்திருந்து கான் போரென சுருங்கையுள் நுழையும். பளிங்கால் அமைக்க பெற்ற மேல் மாளிகையின் மகளிர் தம் பருத்த கொங்கை அடுந்த களிப்புறும் ஆடவரை தளிக்காம போராகிய புணர்ச்சி நுட்பங்களை குரு மனைவியாகிய தாரையை விரும்பிய சந்திரன் மறைந்து காண்பவனைப் போல கலந்துரையில் நுழையும். கருங்கை தம்மை பிறர் அறியாதவாறு பிறர் தம்மை தாம் அறியுமாறும் உள்ள இடம் சுருங்கை கள்ளவழி என்பர் சித்திர சுருங்கை. ஆசிரியரின் மனைவியை விரும்பும் பெரும்பாதவன் செய்வோன் இது செய்வான் என்பது குறிப்பு. திருவிளையாட புராணத்துல ஒரு கதை வருது. மறந்திருந்து வார்த்தைவர் தான் பயிற்சி எடுக்க போயிட்டு மேநிலத்தரமியத்திடை துயிலும் மெல்லியர்லார் ஆனன தொழில் கவர்ந்து செல்மதினை அவர் தங்கானலர் குலக்காரளி பின்தொடர்ந்துதைப்ப இனமுற்ற தழும்புவான் கரையென இளங்கும் நிலாப்பயன் கொள்ளற்கமைந்த நிலாமுற்றத்து துயிலும் மகளிருடைய முகத்தழகை கவர்ந்தோடும் சந்திரனை அம்மகளிர் தம் மணங்கமலம் மலருரை கரிய வண்டின் பின் சென்று உதைத்தலான் குறைப்பட்ட அவ்வடு பெரிய களங்கமாக விளங்கும். வடுவுக்கு இதே இல்லை வண்டாரே ரூபாய்க்கு அவன் ஊந்தல இருந்த வண்டு போய் மோதினத்தாலானா சந்திரன் களங்கம் வந்து வடு வந்துட்டுதான் பட்டு பண்டு போய் அவன் நிலாமுத்தத்துல படுத்திருக்கிற மாமிராவில அந்த நேரம் குழல்ல இருந்த வண்டு போய் மேல வானத்துல போன சந்திரன்ல முத்தி கரையை உண்டாக்கிட்டான். துய் சகையில் நுகர்ச்சி இல்லாத நிலை
உறக்கம். கண் துயில் என்பது துயில் என்றாகியது எனின் காட்சி இல்லாத நிலை என்க. உங்கண் மாதரார் முகத்தெழில் நோக்கி ஓர் வடிவம் கங்கள் நான்குளான் படைத்ததில் அவயவங் காண்பான் அங்கண் முன்னுற வகுப்புலி அஞ்சனங்குலைய பங்கமுற்றதென்றொழித்ததை மதியெனப் பகர்வர். அந்நகரிலுள்ள மகளிர் தம் முகத்தழகை 4 தலைகளை உடைய பிரமன் நோக்கி அதுபோல் ஒரு வடிவு கண்டதனுள் கண் நுதல் முதலிய அவயவங் காண வேண்டி முதலில் அழகிய கண்களை எழுதுமிடத்து மை சித்திய பழுதுற்றதென் என்றொதுக்கியதை சந்திரன் என்று உலகங்கூறும். உங்கண் அந்நகர் உகரச் சுட்டு அடுத்து வந்த இடப்பெயர் அங்கண். அடுத்ததும் அதுதான். இந்திரன் வரைய போய்கள அந்த மை சிதறி களங்கமா போச்சாம். அதான் சந்திரன்ல வந்த களங்கம்னு சொல்றேன். 70ஆம் செய்யுள் போல கொள்க. நோக்கு அழகு பார்வை. அழகை நோக்கும் பொழுது ஊன்றி பார்த்ததுக்கு இச்சொல் நய முடியாது. கம்கள் தலைகள். இவ்விரப்பினில் இரவியும் மதியமும் வழியே செல்வன் ஏகுரா ஒதுங்குவன் இவர் முகம் சீர்க்கும் பௌவனேரகல் அல்விற்கும் வடிவொடு பனைத்தேர் ஒவ்வுறாமை கண்டு கொடும் உட்கினால் அன்றே. இந்நகரில் சூரிய சந்திரர்கள் உரிய வழியில் நேரே உச்சி வழி செல்லாது ஒதுங்கி செல்லுதல் இங்குள்ள மகளிர் தம் கடலை ஒத்த அகன்ற அல்விற்கும் அழகிய முத்திற்கும் தேர்தட்டினாலும் வடிவாலும் ஒவ்வொராமையை உள்ளங்கொள் நாணத்தினால் அல்லவா. காமகோட்டத்திற்கு மேற்செல்லுதல் தகாதென ஒதுங்குவர் என கந்த புராணத்தும் திருத்தண்டர் புராணத்திலும் காண்கன்னு சொன்னான். இந்த பெண்களின் எதுக்காண்டி தானே சந்திரவை நேர்கொள்ள போகாம பக்கவாட்டுல போய்கிட்டு தங்கள் வாழ் முகம்மதி எனச் சார்ந்தரும் பணிக்கு துங்கமாடம் மேல் மின்னினார் வேற்றுமை தோட்ட திங்கள் மாட்டறி குறியொன்று செய்து வைத்தனரால் அங்கன்மாநிலங்களங்க மென்றிடப்படும் அதுவே. தங்களுடைய ஒளி பொருந்திய முகங்களை சந்திரன் என்று மதித்து பற்றுதற்குச் சாரும் ராகு என்னும் பாம்பிற்குரிய மாளிகை இடத்தில் உள்ள மின்னலை ஒப்பார். வேற்றுமை புலப்பட அச்சந்திரடத்து ஓர் அடையாளத்தை செய்து வைத்தனர். அதனை மக்கள் களங்கம் என்று கூறுவர். மறைந்திடா மறுப்பும் பயில் மதிமுகத்தலில் வராது குறைந்து பார்க்கும் அங்கரிவை மார்கோன் நுதல் கடுப்ப நிறைந்து பார்க்கும் மீண்டவர் முகம் நிகர்ப்பமற்றிவ்வாறு அறைந்த திங்கள் தோற அலமரும் அக்கரை பசும்போல் மறையாத களங்கமுடைய சந்திரன் அந்நகர மகளிர் முகத்தழகிற்கு ஒப்பு பொறாமல் அவர்தம் வளைந்த நெற்றிக்கு ஒப்பாதல் வேண்டி குறைந்து ஒப்பு பார்க்கும். ஒவ்வாமையின் மீளவும் முகத்துக்கு ஒப்புண்டாக கலை நிறைந்து நோக்கும். இவ்வாறு கலை நிறைந்து முகத்துக்கு ஒவ்வாமையானும் குறைந்து நெற்றிக்கும் ஒவ்வாமையானும் மாதந்தோறும் மறும், அதாவது சுழலும் அக்கரை பசுவை போல. ஆற்றின் அக்கறையில் உள்ள பசுவுக்கு அங்கு வெளிறு காணப்பட்டு இங்கு பசுமை மிகுந்து தோன்றும். அக்கறைக்கு கிடப்பச்ச இங்கு வந்து காணும் போது அப்பசுக்கு அங்கே பசுமை மிகுதியாக தோன்றி ஓடும். சென்றும் மீண்டும் பன்முறை உழலுதலை அக்கறைக்கு இக்கரை வச்ச இக்கரைக்கு அக்கறை வச்சே நம்ம தூரத்துக்கு சொல்றதுதானே. ஆக்களுக்கு இக்கரைக்கு அக்கறை வச்சு ஆக்களுக்கு இப்படி இருக்கிறது தானே. இங்க போல இருக்கு. அப்படித்தான். கதிர்சை மாடமேல் புலவிதீர் கலவியின் முடிவில்
வெவ்வதிர் செய்தோழியர் கொன்கர்தம் மறுமேல் வதனம் பதிய வைத்தனர் துயிலுவர் அற்றம் பார்த்திருந்து புதுமுகத்தெழில் உடுபதி வளருவார் பொருட்டே. சேர்வு பார்த்திருந்து சோர்வு பார்த்திருந்து முகத்து புதிய அழகை விண்மீன்களின் நாயகனாகிய சந்திரன் கவர்ந்து கொள்ளாமை பொருட்டு ஒளி வீசுகின்ற மேன்மாடத்தில் ஊடல் தீர்ந்து கூடிய கூட்டத்தின் இறுதியில் மூங்குலைத்த தோழினுடைய மகளிர் தம் கணவருடைய மார்பின் மேற்புறத்தில் தோன்றாதபடி உறங்குவர். புலவியில் வழியில் மிக்க வழியும் இன்பிள்ளையாகிலின் புலவி தீர்க்கலவி என்றனர். செய்யுருவ வருவு அற்றம் சோர்வு விளக்கமற்று பார்க்கும் புதுகளில் புடர்ச்சியால் அமைந்த அழகு. தேங்கும் உடலின் தாமரார் பரிதறி செங்கல் ஓங்கு பன்மணி அவரடி வந்தினைந்துளைய ஆங்கு நாள்தோறும் பைதுறும் தவிர்வன கொடிதாத் தாங்கள் செய்வினை தங்களுக்கே பகையாமே. நிறைந்த புலவியுள் மகளிர் பறைத்து வீசிய செவ்வொளி முதிர்ந்த பல மாணிக்கங்கள் அம்மகளிரடிகள் வருந்தி உள்ளம் மெலிந்து வருந்த அவ்விடத்து நாடொரும் வருத்தம் செய்து விளங்கா நின்றன. தாங்கள் செய்த தீவினை தங்களுக்கு பகையாய் நின்று வருத்துதலை புலப்படுத்தும். துன்பத்தால் உள்ளம் இருள் கூர்தல் பசுமை உரல் பைந்து சக உரல் என்பன. விருந்து நாள்தோறும் இடையறாதே திருமேதகவாள் அருந்திரச் சிறு புதல்வர் சூழ்ந்தணுகிடும் திறத்தான் முருந்து மூரலார் காயிடை கொழுனர் பால் மூண்ட மருந்தில் ஊடலும் சிறுவரை அன்றி மேவாதாள் பிரிந்தினரை நாளும் இடையின்றி எதிர்கொள்ளும் மேன்மையாளும் அரிய திரளினையுடைய தமிழம் புதல்வர் சூழும் கூறுபாட்டாலும் மயிலிறகின் அடியினையொத்த பற்களையுடைய தலைவியருக்கு தலைவரிடத்து தோன்றிய பரிகைக்கும் வாயில்களைக் கடந்த புலவியும் சிறு பொழுது அளவன்றி நெடும் பொழுது நில்லாது பிரிந்தின் சிறப்பும் விளைபயனும் திருக்குறளை பல்கால் படித்து ஊன்றி உணர்தற்பாலன. அரிய திரள் ஊடின மகளிரை நாயரோடு சேர்த்து வைப்பதில் சமர்த்தர் சேடர், அதாவது பிரதாபருத்தியம். அதனை மேற்கொள்ளல் என்க. விருந்தெதிர்கொள்ளவும் அரும்பெறற் புதல்வனை மியங்க காணவும் ஆங்கவிந்தொழியுமென புலவி. மேல்நிலத்து வந்துலாவிடும் கடவுள் மெல்லியலார் தாழ்நிலத்துறும் கூவல்கள் நோக்கினந்தம்மை போல் கீழ்நிலத்தவர் தாமும் இங்கு எய்தினர் கிளிப்போம் ஊழ்நிலைத்த பல்விலங்கெல்லாம் உவையென வியப்பார். மேல்நிலையில் வந்து திரிதரு தெய்வ மகளிர் தாழ்ந்த நிலத்தில் உள்ள கிணறுகளின் நீரில் நிழலாக தம் வடிவியை நோக்கி பாதாள உலகத்து பெண்டிரும் நம்மை போல இவ்விடத்தெய்தி அளவிலா போமுறையாக நிலைபெற்ற பல பிளவழி கூறும் என மயங்கி அதிசயம் அடைவர். கிணத்து நீரை பார்த்து அதிசயப்படுகிறோம். அப்படித்தானாக்கும் மேலுலகத்து மகளிர்களும் பாதாளத்திலிருந்து பார்க்கிறோம். கலிவிருத்தம் காலமன்றி கனிவுற மாதளை போலவான் புகையேற்றுதல் போல் மினார் சாலவம் முளைச்சாந்தம் புலர்த்திடு நீல தூமம் நிமிர்ந்தலும் மங்கனும்
பழுத்தற்குரிய பருவம் அன்றி முன்னே பழுக்க வேண்டி மாதளைக்கு ஏற்ப பெரும்புகையை ஏற்றுதல் போல மின்னலை மாதளைக்கும் படத்துக்கு புகை போடுறது. அதுதானே நானும் கேட்க நீங்களும் கேக்குறீங்க. மாதுளம்பழத்துக்கு பெரும்பு ஏற்றுதல் போலதான். சொல்லலாது இந்த காலத்தில். அந்த காலத்திலயும் இந்த விளையாட்டுகள் இருந்திருக்கா? பெரும்புகையை ஏற்றுதல் போல மின்னலையொத்த மகளிர் பெரிதும் விருப்பப்படும் கொங்கைக்கண் பூசிய சந்தனத்தை உலர்த்துகின்ற கரிய அகிற்புகை எவ்விடத்தும் பொங்கியலும் வாழை புகையால் பழுத்தல் மகளிர்தான் மாதளை என்று சொல்லினோம். இல்ல 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 அங்க மேலே மாதுளை என்று வந்திருக்கு பிள்ளை. இளமகளிர் மாதளை என்று போட்டு காதலி பழுத்து மாதளை என்னத பெண்களைத்தான் சொல்லி இருக்கு. மாதளை மாதாளை இந்த கீழே வருது மாதாளம்பழம் என்று மாதளை மாதுளை. இளமகளிர் செழும் குளற்கு காலை பழுத்த நரை மதுரை மீனாட்சி. என்னண்டா காலமின்றி கனிவுற மாதளைக்கு வான்புகை அந்த மாதளைக்கு செய்யறது மாதிரி சால வெம்முலை சாந்தம் புலர்த்தடு நீலதுமன் நிமித்தலும் எங்கனும். அப்ப அது மாதிரி இந்த பெண்களுக்கு அதை செய்கிற போல ஒத்த மகளிர் விருது கொங்கை கண் பூசிய சந்தனத்தை உலர்த்துகின்ற கரியாகிப்புகை இவ்விடத்தும் பொங்கியலும். இல்ல ஒரு முத்தினம் வாழக்குள்ளைகளா பார்த்து வெட்டி ஒருமிக்க புகையை போட்டுதானே சந்தையை கொண்டு போறோம். கொன்னும் வார்குழற்கூட்டுங் குறு உப்புகை அந்நாளரை பொதிய வதவர் தமை அது என்ன அந்நாளரை பொதி வதவர் தமை தன்னின் நீங்கின மின்னெனத் தன்முகில் உன்னி வந்து வளர்ந்திடல் ஒக்குமே பெருமை பொருந்திய நீண்ட கூந்தற்கு ஏற்றிய கரிய நிறப்புகை முன்னர் கூறிய மின்னலை ஒப்பவரை மறைப்பது தண்ணிய மிகன் தன்னை விட்டு பிரிந்து சென்ற மின்னென எண்ணி வந்து வளைத்து கோடலை ஒக்கும். ஏன் அன்றி இந்த திருவாசகத்துக்கு வரையில மத்தியானம் அடிச்ச நான் வரவும் இல்லை. ஐயோ உள்ள 2 தினம் இருந்து எனக்கு கால் முழங்காலுக்குலாம் போட்டுட்டு கேக்குறான் இருந்து வார்கொலை கொங்கை அது படுத்திருந்து கேளுங்க. ஆனந்தி அம்மா இல்ல செய்தவ. சரி படிங்க. வார்கொள் கொங்கை வார்கொள் கொங்கை மலர்கனை ஏறிடும் ஏர்கொள் தொய்யிற் கருப்புவில் ஏந்துவர் தார் மலர் குழல் நாரியர் தங்கள்தாம் வீர வேட்படை என்று அறிவிப்ப போல் கச்சனிதற்குரிய கொங்கையினிடத்து மலரம்பு தொடுத்த கரும்பு வில்லினை அழகிய கோலமாக மலர் மாலை அணிந்த கூந்தலை உடைய மகளிர் தாமே வீரமமைந்த மன்மதனை சேனை என்று அறிவித்தல் போல தாங்குவர். கூந்தற்கு பெருமையானாவது பூந்துகிலால் பொன்னால் பொதிய மலை பிறந்த சாந்தத்தால் பொன்மணியால் சால புனைந்தாலும் ஏந்திளையார் தங்கள் எழிலெல்லாம் நெய்த்திருண்ட கூந்தல் தான் என்றேல் குறையுங்கான் என்பாரும் என்னும் செய்யுளை நோக்குக. இல்ல அந்த சால புனைந்தாலும் ஏந்திளையார் தங்கள் எழிலென நெய்த்திரண்ட என்ன அழகு இருந்தாலும் கூந்தல் அழகத்தானா பெருசா பாப்பினோம். முலையினும் தோளினும் அழுது போலம் திருநாவுக்கரசு நயனார் இறைவன் உடமையென சூழ இடபக்குறி வெற்றமை காண்க காமாரி இடத்தன்றி வேற விடத்து தோல்வி உறாதவன் ஆகலின் வீரவள் என்றனர். நீங்களோ நாடு தோட்டு நளினம் இரண்டினில் மாறி மாறி வீழ்வண்டினமாமென கூறுமாதர் புலி இருத்தாடு சீர் ஏறும் அம்மனை பாட்டி செய்யணும். மணங்கமலம் இதழினுடைய 2 தாமரை மலர்களின் மாறி மாறி வீழ்கின்ற வண்டுகள் குழாமென கூறுதற்குரிய மகளிர் குழுமி இருந்து ஆடுகின்ற அம்மனைக்கு தகச்சீரேறு பாடின் இசை இவ்விடத்தும் உள்ளன.
அகங்கை இரண்டிற்கும் தாமரை மலரும் அம்மனைக்கு வண்டுகளும் ஒப்பன ஆகும். சீர்காழ ஆருதி மாது தங்கள் வன்மணிக்கு ஒக்குந்தகமையை அங்கன் ஆய்பவர் ஏற்ப அணிமலர் செங்கை மெல்விரல் சேர்த்தி திவவியாலெங்கும் மங்கையர் பாடுவர் எண்ணிலார். தங்களுடைய மொழியில் தோன்றுகின்ற இசைக்கு ஒக்குமோ எனும் அவ்வியல்பை அப்பொழுதே ஆராய்பவர் போல அழகிய மலரணைய சிவந்த கையின் மெல்லிய விரலால் வார்க்கட்டு அமைந்த யாழ் எழிலி எண்ணிலராகிய மங்கையர் எவ்விடத்தும் பாடுவர். கொங்கையின் எதிருற கூசினாலென பொங்கொழித்தாளம் பின்னொலிப்ப பூவைமார் மங்கள சதிநெறி வாழாமல் சன்னறி வளமால் நெறி வளாமல் ஆடரங்கின் எங்கனும் நூவுற திசையில் இட்டமே. என்ன கொங்கையின் எதிர கூசினால் என பொங்கொழித்தாளம் பின்னொலிப்ப பூவைமார் மங்கள சதிநெறி வாழலாமல் ஆடரங்கென்னும் ஆடரங்கெங்கனும் நூபுற திசையின் ஈட்டமே. கருத்தை படிப்போம். கொங்கைகளின் எதிரில் முன் செல்ல நாணினாற் போல மிக்க ஒளியினுடைய தாளம் நட்டுவர் கையில் இருந்து பின்னொலிப்பு அடே அப்பா அவன் தாளம் பின்னாலே ஒலிக்குதான் நேர வராம. நாகனவாய் பறவையை ஒப்போர் மங்களாகிய தாள வெற்றியின் வழி பெறாமல் ஆடுகின்ற நாடக சாலைகளில் எவ்விடத்தும் சிலம்பிசையின் திரண்ட ஒளியே உள்ளன. பொம்பளைன்ற சிலம்பொலிதானாம் இருந்தது. அவைண்ட மார்பகங்களின் அழகினாலே அவைண்ட தாளங்களும் பின்னோக்கி போட்டுதான். 96 பாட்டு 100 பாட்டோட நீ பாட்டுவோம். மைந்தர் பந்தெறிதலும் ஆட பித்திகை சிந்துவ பன்மணி செழியன் சென்றெடுத்து உந்தியன்றோச்சலும் உலப்பிலாநிதி தந்திடும் வடதிசை சாரற் குன்றுபோல் உக்கிரகுமார பாண்டியர் முன்னாள் செண்டு கொண்டு வடதிசையிலுள்ள சாரலமைந்த நேருமலையை வீசி தாக்கிய அளவிலே வெற்றா பெருஞ்செல்வத்தை அம்மேறு தந்தது போல ஆடவர் பந்தினை வீசிய அளவிலே மாளிகை சுவரை தாக்க அச்சுவர்கள் பல்வகை மணிகளை சிந்துவன. உக்கிரகுமார பாண்டியன் வந்து சேர்மான் குடுத்துட்டு போனதுதானே இந்த செண்டு அதை கொண்டு மேருமலையை தாக்கியது போலத்தானாம் இந்த இந்த ஆடவர் பந்தினை வந்து பந்த வீச மாளிகையில பட்டு சுவர்ல இருந்து மாணிக்க கல்கள் விடுகுதான். திருவிளையாடு புராணம் மேருவை செண்டலாடி இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? திருவிளையாடு புராணம் மேருவை செண்டலாடி. இது உக்கிரகுமார பாண்டியன். அது எங்களுக்கு தெரியும் தான். நாங்கள் முதலில் படிச்ச உக்கிரபாண்டியன் சுந்தரபாண்டியன் தடாத பிராட்டியாட்ட மகன் உக்கிரகுமாரம் பரவாயில்ல பிள்ளை. கடல்ல விளைகிறது சிப்பிக்குள்ள வாருது. மாணிக்கம் பாம்பிന്റെ வாக்குலாம் தானே வர வேணும். அதுதான் மாணிக்கம் பாம்பிന്റെ வாக்குலாலையும் வாரது விளைகிறது. எங்க விளையுது மாணிக்கம்? மாணிக்கம் முந்தி விளைஞ்சதாமங்க இந்த ஸ்ரீலங்காவில விளையாண்டு ஒரு இடம் ஊர் இருக்கு எல்லாம் ரத்னபுரியில அந்த மாணிக்கம் கல்லு. அதான் ஸ்ரீலங்கா மாணிக்கத்துக்கு தானே ஃபேமஸ். பனிப்பொலம் புன்சிறார் விடுக்கும் வான்படம் தனித்தொரும் விடுந்தொரும் தனிந்து நீழ்வன கனிப்பெரு நந்தி நெட்டுயிர்
பின் காற்றிடை பனிப்பகை முன்னுழல் பரிசு காட்டுமே. மணிகள் பதித்து பொன்னால் இயற்றப் பெற்ற அணிகலன்களை தரித்த சிறுவர் வானில் பறக்க விடும் காற்றாடி கயிற்றை இழுக்குந்தொறும் விடுந்தொறும் தாழ்ந்தும் நீண்டும் பறத்தல். அளத்தற்கரிய ஆற்றலையுடைய இடபதேவரது பெருமூச்சாகிய காற்றில் கருடன் முன்பு சுழன்று திரியின் நிலையை காட்ட நிற்கும். வான் பெரிய எனலும் ஆம் தனித்தல் தாழ்த்துதல் தன்பதம் திருக்கழிட்டு 15 என்பொலி போல பனி பாம்பு பனிப்பகை கருடன் திருமால் ஊர்தியாகிய கருணனை இடபதேவர் காற்றாடி போல் உள்ளீர்ப்பினால் மூக்கு வரை இழுத்தும் வெளி உயிர்ப்பினால் வாணி செலுத்தியும் செதுக்கெழுத்த வரலாறு தழுவ பிளந்த படலத்துள் காண்க. இது படிக்க வேணும். என்ன எங்க திருமால் ஊர்தியாகிய கருடனை இடவதேவர் காற்றாடி போல் உள்ளுயிர்ப்பினால் மூக்கு வரை இழுத்து வெளி உயிர்ப்பினால் வாணி செலுத்தியும் என்னென்று பார்க்க வேணும், எழுதி வைக்க வேணும். கருடன தேவனை இடவதேவர் தண்ட வரலாறு என்னென்று பார்க்க வேணும். படிங்க. நான் தான் என்ன இல்ல நான் நீங்களா இப்ப நீ படிச்சேன். மாடமேல் சிறுமகார் விடுவிக்கும் வன்படம் பாடல் சால் இரு சூடர் தம்மை பற்றுவான் நாடினதிரிதரு நாகம் என்னவும் ஆடுவ விசும்பிடை அமரன் நோக்கவே. மேல் மாடத்திலிருந்து சிறுவருடன் பெரிய காற்றாடிகள் புகழ் நிரம்பிய சந்திர சூரிய தம்மை பெற்றும் பொருட்டு நாடி திரிதரு ராகேதுக்கள் என கருதும்படி வாண்டத்தில் தேவர்கள் வியந்து காண ஆடுவென எனவும் மேல குரல் பண்ணுள்ளோம். மேலே எழுதும் மேல் மாட அட்டிலில் குய்ப்புகை அணங்கனார் புலட் கிட்டிடும் மகிப்புகை மகத்தெழும்புகை முட்டிமேல் பரந்தலும் மொய்த்ததோர் கிளார் வட்டவான் செழும்புகை வண்ணமென்பரே. சமையல் வீட்டில் எழும் தாளித புகையும் மகளிர் குளற்கு ஊட்டும் அகிற்புகையும் வேள்வியில் எழும் புகையும் அளாவி மேலே பரவி எவ்விடத்தும் செறிந்ததை உணரார் வட்ட வடிவாயுள்ள ஆகாயம் முதிர்ந்த புகை நிறம் என்று கூறுவர். மகளிர் குளற்கு ஊற்றுற புகை வந்து இந்த தலை முடிக்கு காட்டுற புகையா அகிற்புகை. நிப்பாட்டுவோமோ 5-10 நிமிஷம் படிப்போமோ? என்ன உங்களோட விருப்பம்? இல்ல உங்களுக்கு ஓகேயா? 100ஓட நிப்பாட்டுங்க, நாளை தொடங்குறேன். சரி, லீவ் போடுறேன். என்னவா நான் லீவ்